ஹாய் காய்ஸ், இன்னைக்கு செல்ஃப் க்ரூமிங் வீடியோ பார்க்கலாமா? இந்த மாதிரி கண்டென்ட்டு, அப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வரும் டேஸ்லலாம் உங்களுக்கு சூப்பரான கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னென்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து எவ்வளோ நான் யூஸ் பண்ணுவேனோ அந்த ரேஞ்சில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆலிவேரா ஜெல் வந்து 65 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இந்த ஆலிவேரா ஜெல் எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் கம்மியான ரேட்டில். ஃபஸ்ட்டு வந்து ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில். ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து எந்த சைடு க்ரோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கேமரா பார்த்து எனக்கு ரிமூவ் பண்ண தெரியாது, அதனால் வந்து நான் மிரர் பார்த்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நிறைய 2 இடத்துல கட்டு வாங்கிட்டேன். சமமான ஃபீலிங். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேக்கப் பண்ணுறப்போ அந்த ஹேர் இருக்கிறனால அது வந்து ஒரு மாதிரி திட்டாக தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மேக்கப் போடுற ஒரு பர்சனாக இருந்தால் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு மேக்கப் லுக் கிடைக்கும். மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா நிறைய. அப்போ தான் ஹேர் இது பண்ணுறப்போ கட் ஆகாது. அதனால் நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே எவ்வளோ ஹேர் இருக்குது. இதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபேஸ் நல்லா ஒரு வெறும் நார்மல் தண்ணியிலே ஃபேஸை நல்லா வாஷ். இப்போ வந்து நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து வெட் பண்ணிக்கிறேன் ஃபேஸை. ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதே ஆலிவேரா ஜெல்லே யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். பான்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் அதையே அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங் பண்ணதுக்கப்புறம் வந்து மாஸ்க்கோ இல்லை எந்த ஒரு ஃபேஸ்க்கு வந்து எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எதுவுமே பண்ணவே கூடாது. ஏன்னா அப்புறம் உங்கள் ஸ்கின்னில் நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதுவே ஒரு அலர்ஜி மாதிரி ஆக்கிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து 15 மினிட்ஸ்க்கு உங்கள் ஃபேஸை தொட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸை நல்லா ஒரு சில்லுன்னு. அந்த 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து லிப்க்கு வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நான் ஹோமில், அதாவது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுகர் எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன், காஃபி பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஹனி, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹனி வேணாம் உங்களுக்கு, ஹனி வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வாட்ரு கூட யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றாவியாக இருக்கும். கொஞ்சம் பொறுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. லிப் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. நீங்கள் இது ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மாஸ்க் போடலாம். பட் நான் வந்து மாஸ்க்லாம் போட மாட்டேன். அதனால் நான் வந்து லிப் பாம் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து 115க்கு இது எவ்வளவோ ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்போது இதை நம்ம ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும். கொஞ்சம் நல்லா நான் வந்து இந்த ஃபேஸ் பேக் எடுத்துட்டு நான் உங்களுக்கு 15 மினிட்ஸ் டே மாதிரி இருக்கிறேன். நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இந்த மாஸ்க்கை நம்ம எடுத்துடலாம். இப்போது
அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எடுக்கலாம். இதை லைட்டாக அப்படியே ஃபுல்லாக மசாஜ் பண்ணி அப்படியே அதிலே ட்ரை பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணலாம் வேணாம். நம்ம இப்படியே ஸ்கின்லேயே நல்லா அப்சர்வ் ஆக விட்டுறணும். நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆச்சுன்னா நமக்கு ஃபேஸ் வந்து மாஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ்லாம் பண்ண வேணாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே அப்சர்வ் ஆகிரும். அது ஒன்றும் பண்ணாது. இது ஒரு சீரம் தான், அதனால் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாது. பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஸ்கின்னை பார்க்க சாஃப்டாக, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஸ்கின் பார்க்க நல்லா சாஃப்டாக க்ளோவாக இருக்குது.